Hello everyone, welcome to Within Platform. நான் உங்கள் டேலி ட்ரெய்னர் ஃபரீத் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டேலியுடைய டேட்டாவை எப்படி பேக்கப் பண்ணுறது, அந்த டேட்டாவை இன்னொரு கம்ப்யூட்டரில் எப்படி ரீஸ்டோர் பண்ணுறது அப்படின்றத இன்றைக்கி நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த டேலி ப்ரைம் சாஃப்ட்வேர் நம்ம ஓப்பன் பண்ணிப்போம். ஸோ இப்போ உள்ளே போன உடனே இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைட் டாப் கார்னரில் பார்த்தீங்கன்னா யூ ஹேவ் ஆப்ஷன் கால் டேட்டா. ஸோ இந்த டேட்டான்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இங்கே காட்டும் பேக்கப் அண்ட் ரீஸ்டோர். ஸோ இந்த பேக்கப் ஆப்ஷன் உள்ளே போனீங்கன்னா நம்ம கம்பெனியோட டேட்டாவை பேக்கப் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த ரீஸ்டோர் ஆப்ஷன் எதுக்காகனா, பேக்கப் பண்ண அந்த டேட்டாவை ரீஸ்டோர் பண்ணுறதுக்கு அந்த ரீஸ்டோரில் போய் நம்ம ரீஸ்டோர் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ இப்போ வாங்க உள்ளே போகலாம். ஸோ இப்போ இந்த பேக்கப்பில் பார்த்தீங்கன்னா யூ ஹேவ் ஆப்ஷன் கால்டு பேக்கப் டெஸ்டினேஷன் பாத். அதாவது இந்த பேக்கப் டெஸ்டினேஷன் பாத்துன்றது நம்மளுடைய கம்பெனியோடைய டேட்டாவை எந்த இடத்துல பேக்கப் பண்ணணும். அதாவது சே ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் யூ ஆர் ஹேவிங் எ பென் ட்ரைவ், உங்களுடைய லேப்டாப்லேயோ இல்லை அந்த டெஸ்க்டாப்லேயோ அந்த பென் ட்ரைவை போட்டதுக்கப்புறம் அந்த பென் ட்ரைவில் நம்ம பேக்கப் எடுக்கணும்னா அந்த பென் ட்ரைவுடைய டேட்டா டேரக்டரியை நம்ம இங்கே கொடுக்கணும். ஓகே, அதான் அங்கே சொல்கிறோம் பேக்கப் டெஸ்டினேஷன் பாத். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், நம்மளுடைய டெஸ்க்டாப்பில் இங்கே ஒரு ஃபோல்டர் நான் வச்சுருக்கேன். இட் இஸ் கால் டேலி ப்ரைம் பேக்கப். ஸோ இந்த ஃபோல்டரில் நாம் பேக்கப் பண்ணலாம். ஸோ கன்சிடர் யுவர் செல்ஃப், இந்த ஃபோல்டர் தான் உங்களுடைய பென் ட்ரைவ்னு நினச்சிங்களேன். ஓகே, இந்த ஃபோல்டர் தான் உங்களுடைய பென் ட்ரைவ் அப்படின்னு சொல்லி நம்ம வச்சுப்போம். ஸோ இந்த ஃபோல்டருக்குள்ளே எப்படி நம்ம பேக்கப் பண்ணுறது அப்படின்றத இப்போ நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம். இப்போ டிஃபால்ட்டாக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பேக்கப் இருக்குது, அதை நம்ம டெலிட் பண்ணிடுவோம். இது முன்னாடி நான் எடுத்த பேக்கப், இதை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ ஃப்ரெஷ்ஷாக இப்போது இந்த இடத்துல ஒரு பேக்கப் ஃபைலை நம்ம ப்ளேஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ முதல்ல பேக்கப் பண்ணுறதுக்கு முன்னாடி எந்த கம்பெனியை நம்ம பேக்கப் பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம தெளிவாக கவனிக்க வேண்டிய விஷயம். ஸோ அந்த கம்பெனியை மட்டும் செலக்ட் பண்ணி அதை மட்டும் நம்ம ப்ராப்பராக பேக்கப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக முதல்ல ஒரு கம்பெனியை நான் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ க்ரியேட் கம்பெனி நேம் கால்டு XY Private Limited. ஓகே, சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக இது. ஸோ தமிழ்நாடு. ஸோ இப்போ இந்த கம்பெனியோட டேட்டாவை தான் நான் பேக்கப் பண்ண போகிறேன் அப்படின்னு வச்சுப்போமே. ஸோ இப்போது இந்த கம்பெனியை நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் இந்த கம்பெனியோட டேட்டாவை நம்ம பேக்கப் எடுக்கணும்னா முதல்ல இந்த கம்பெனியை நம்ம ஷட் பண்ணணும். எப்பவுமே நீங்கள் பேக்கப் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு கம்பெனி ஓப்பனில் இருந்ததுன்னா உங்களுடைய பிசியில் முதல்ல அதை ஷட் பண்ணிவிட்டு தான் நீங்கள் பேக்கப்பே பண்ண முடியும். கம்பெனி ஓப்பனில் வச்சுட்டு பேக்கப் பண்ணக்கூடாது, ஞாபகம் வச்சுங்க. ஸோ Ctrl F3 என்டர், ஷட் பண்ணியாச்சு. இப்போ இந்த கம்பெனியோட டேட்டாவை அப்படியே நம்ம என்ன பண்ண போகிறோம், பேக்கப் பண்ண போகிறோம். ஓகே, பண்ணலாமா? டேட்டாவில் அதில் பேக்கப். ஸோ பேக்கப்பில் இங்கே என்ன காட்டுது, பேக்கப் டெஸ்டினேஷன் பாத். ஸோ பேக்கப் டெஸ்டினேஷன் பாத்துன்றது இங்கே இருக்குது இல்லையா. ஸோ சி யூசர்ஸ். ஓகே, அந்த டெஸ்டினேஷன் பாத்தை நம்ம ப்ராப்பராக கொடுக்கணும். இங்கே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ டேலியை மினிமைஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஃபோல்டரை நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணி இதை என்ன பண்ணுறேன், செலக்ட் பண்ண போகிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இதை காப்பி பண்ண போகிறேன். மறுபடியும் கொண்டு வந்து டேலியில் இந்த இடத்துல பேஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ பேஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இது எஸ்கேப் பண்ணணும். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், எஸ்கேப் பண்ணணும். எஸ்கேப் பண்ணிங்கன்னா அது போயிடும். ஓகே, அங்கே காட்டிக்கிறதுக்கு அந்த டிஃபால்ட் டைரக்டரி அதை நம்ம எஸ்கேப் பண்ணி போக வச்சுட்டு அப்புறம் நம்ம என்ன பண்ணணும், Ctrl V கொடுத்து இதை நம்ம பேஸ்ட் பண்ணிடணும். ஸோ பேஸ்ட் பண்ணிட்டிங்கன்னா அதுதான் உங்களுடைய பேக்கப்புடைய டெஸ்டினேஷன் பார்த்தா அந்த இடத்துல அது கேப்சர் ஆயிரும். ஸோ தட் நீங்கள் எடுக்க போகிற அந்த பேக்கப் வந்து இந்த ஃபோல்டருக்குள்ளே போய் சேவ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ப்ரைமுக்கு சொல்கிறீங்க. ஓகே, ரைட். இப்போது இந்த கம்பெனியை நம்ம பேக்கப் எடுக்க போகிறோம். கம்பெனி நேம் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, எண்ட் ஆஃப் லிஸ்ட் கொடுத்தீங்கன்னா அக்செப்ட் ஆயிரும். அவ்வளோதான். இப்போது நம்ம கம்பெனியோட டேட்டா இப்போது அந்த இடத்துல பேக்கப் ஆகி உட்காந்துருக்கு. இந்த ஃபோல்டரில் இந்த இடத்துல நம்ம கம்பெனியோட டேட்டா பேக்கப் ஆகி உட்காந்துருக்கு. இந்த மாதிரி எத்தனை கம்பெனி இருந்தாலும் சரி நீங்கள் பேக்கப் எடுத்துக்கலாம். ஓகே, 1-2 நாள் இந்த மாதிரி நம்ம கம்பெனி நேமை செலக்ட் பண்ணி நம்ம பேக்கப் பண்ணிக்கலாம். நிறைய கம்பெனிஸ் இருக்குன்னா ஆல் ஐட்டம்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் அதில் காட்டும். ஓகே, இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் அது ஷோ யூ நவ். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரே கம்பெனி தான் இருக்குது இல்லையா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2-3 கம்பெனி இருக்குன்ற பட்சத்தில்
வேற ஒரு கம்பெனி நான் போடுறேன். சும்மா சாம்பிளுக்காக இது போடுறேன். சாம்பிள் கம்பெனின்னே போடலாம். சாம்பிள் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி நம்ம க்ரியேட் பண்ணிவிட்டு இப்போது இந்த கம்பெனியை நம்ம ஷட் பண்ணிடுவோம். ஷட் பண்ணிங்கன்னா இப்போ உங்கள் காட்டுது பார்த்தீங்களா, 2 கம்பெனி இருக்குது. சாம்பிள் ப்ரைவேட் லிமிடெட், XY ப்ரைவேட் லிமிடெட். இப்போ இந்த 2 கம்பெனியும் நான் பேக்கப் எடுக்கணுன்னா அதே மாதிரி இந்த டேட்டாவில் போய் அதே மாதிரி பேக்கப்பில் போய் இப்போது இங்கே காட்டுது பார்த்தீங்களா, ஆல் ஐட்டம்ஸ். இதான் நான் சொன்னேன். இந்த மாதிரி ஒன்றுக்கும் மேற்பட்ட கம்பெனிஸை நம்ம பேக்கப் எடுக்கும்போது ஓகே செலக்ட் பண்ணுறது தான் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம், தனித்தனியாக செலக்ட் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷனும் இருக்குது. இப்படி கீழே மவுஸ் இந்த டவுன் ஆரோ இருக்குது பார்த்தீங்களா, இப்படி கீழே வாங்க வந்துட்டு இங்கே நீங்கள் மவுஸ் வச்சு கூட செலக்ட் பண்ணிக்கலாம், இல்லை டவுன் ஆரோ கூட கொடுத்துக்கலாம். வந்துட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் பேக்கப் எடுத்துக்கலாம். இல்லை எல்லாமே சேர்த்து ஒட்டு மொத்தமாக நான் பேக்கப் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஆல் ஐட்டமில் போய் அதை நீங்கள் பேக்கப் பண்ணணும். சரியா? ரைட். ஆல் ஐட்டம் செலக்ட் பண்ணிங்கன்னா எல்லாமே பேக்கப் ஆகிடும். இப்போ ஏற்கனவே ஒரு பேக்கப் அங்கே இருக்குது, ஓவர் ரைட் பண்ணவா கேட்குது, கொடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது ஓவர் ரைட் ஆகி 2 கம்பெனியும் அங்கே பேக்கப் ஆகி உட்காந்துருக்கும். ஸோ இதை பார்த்தீங்களா, 10,000 10,000 ரைட். இப்போ பேக்கப் பண்ணியாச்சு. அடுத்த கட்டமாக நம்ம என்ன பண்ண போகிறோம், ரீஸ்டோர் பண்ண போகிறோம். பேக்கப் பண்ணதுக்கப்புறம் அடுத்து என்ன பண்ண போகிறோம், ரீஸ்டோர் பண்ண போகிறோம். ரீஸ்டோர் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ரீஸ்டோர் பண்ணுறதுக்கு இப்போது அதே டேட்டா அந்த காலனில் போயிட்டு நம்ம எங்கே போகிறோம், ரீஸ்டோரில் போகிறோம். இப்போது ரீஸ்டோருக்கு இங்கே ஒரு டெஸ்டினேஷன் பாத் காட்டுது, சி யூசர்ஸ் டெஸ்க்டாப் டேலி டேட்டா. இது வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக நம்ம டேலி சாஃப்ட்வேருடைய டேட்டா பாத். அதாவது லாஸ்ட் வீடியோவில் நான் சொல்லி கொடுத்துருந்தேன் இல்லையா. ஸோ டேட்டா பாத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம கொடுத்துருப்போம் டேலியோட டேட்டா எந்த இடத்துல ஸ்டோர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டேட்டா பாத் அதுவே எடுத்து காட்டும். ஓகே, ஸோ கம்பெனியோட பேக்கப் பாத்தும் அங்கே தனியாக இருக்குது, டேட்டா பாத்தும் அங்கே இருக்குது. ஸோ டேட்டா பாத் அதை நம்ம கொடுத்துருக்கிறது அது டிஃபால்ட்டாக அங்கே இருக்கும். அதுதான் இங்கே என்ன காட்டுது, ரீஸ்டோர் டெஸ்டினேஷன் பாத். ஸோ நம்ம ரீஸ்டோர் பண்ணும்போது இந்த கம்ப்யூட்டரில் டேலியோட டேட்டா எந்த இடத்துல ஸ்டோர் ஆகிருக்கோ அந்த இடத்துல தான் நம்ம ரீஸ்டோர் பண்ண போகிற கம்பெனியும் போய் ஸ்டோர் ஆகணுன்றது தான் அந்த ரீஸ்டோர் டெஸ்டினேஷன் பாத். அதை அப்படியே விட்டுருங்க, அதை நம்ம எதுவுமே பண்ண மாட்டோம், அதை நம்ம எதுவுமே சேஞ்ச் பண்ண மாட்டோம். இப்போ நம்ம பண்ண வேண்டியது என்னென்னா, எந்த இடத்துலேருந்து ரீஸ்டோர் பண்ணணுன்ட்டு நம்ம இங்கே சொல்லணும், டேலி பிரைம் சாஃப்ட்வேருக்கு நம்ம சொல்லணும். ஸோ எந்த இடம், அதே பென்ட்ரைவ் தான். இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லேப்டாப்பில் நான் பேக்கப் பண்ணிட்டேன், இப்போ எடுத்துக்கொண்டு வேற ஒரு லேப்டாப்பில் நான் போடுறேன். அந்த லேப்டாப் தான் இதுன்னு நினச்சிங்க. ஸோ அந்த லேப்டாப்பில் என்னோடய பென்ட்ரைவை போடுறேன். அதே மாதிரி அந்த பென்ட்ரைவில் இருக்க இந்த ஃபோல்டர் காட்டுது, டேலி பிரைம் பேக்கப், இந்த ஃபோல்டர் காட்டுது. இந்த ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் 2 கம்பெனி பேக்கப்பாக இருக்குது. ஸோ இந்த பேக்கப் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், ரீஸ்டோர் பண்ண போகிறோம். ஓகே, என்ன பண்ணணும், அதே மாதிரி லொக்கேஷன் செலக்ட் பண்ணணும், லொக்கேஷனை காப்பி பண்ணணும், டேலியில் வந்து அதை பேஸ்ட் பண்ணணும். எப்படி பேஸ்ட் பண்ணணும், இங்கே வந்துட்டு இந்த கம்பெனி நேம் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல லொக்கேஷனை அப்படியே பேஸ்ட் பண்ணாலே அது அங்கே எடுக்கும். என்டர் தட்டினீங்கன்னா இட் வில் ஷோ யூ த கம்பெனிஸ். அந்த லொக்கேஷனில் இருக்கக்கூடிய கம்பெனிஸ் என்னென்னன்றதை அங்கே காட்டும். அதை நம்ம செலக்ட் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம், ரீஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ கொடுத்தீங்கன்னா ஓகே, ஏற்கனவே இந்த கம்ப்யூட்டரில் அந்த கம்பெனிஸ் இருக்குது, அதை ஓவர் ரைட் பண்ணி ரீஸ்டோர் பண்ணவான்னு கேட்குது. ஓவர் ரைட் கொடுத்தீங்கன்னா ஓவர் ரைட்டாக ரீஸ்டோர் ஆகும், அவ்வளோதான். ஓகே ரைட். ஸோ இப்படி தான் நம்மளோட கம்பெனியோட டேட்டாவை நம்ம பேக்கப்பும் பண்ணலாம், என்ன பண்ணலாம், ரீஸ்டோரும் பண்ணலாம். ஓகே, இது ஒரு ப்ராசஸ். இது கூடவே இன்னொரு ப்ராசஸ் இருக்குது. அதாவது இப்போ நம்ம பண்ணதுக்கு பேர் மேனுவல் பேக்கப். அதாவது மேனுவலாக நம்ம கம்பெனியோட டேட்டாவை பேக்கப் பண்ணோம், மேனுவலாக அதை நம்ம ரீஸ்டோர் பண்ணோம். இதை தவிர்த்து தேர்ட் பார்ட்டி சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி நம்ம சிஸ்டமுடைய டேட்டாவை எப்படி பேக்கப் பண்ணுறது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அதாவது டேலியோட டேட்டா மட்டும் இல்லை, சிஸ்டமுடைய மொத்த டேட்டாவையும் நம்ம எப்படி பேக்கப் பண்ணுறது, அது வந்து ஆட்டோ பேக்கப்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து கோபியன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. அது மூலிமா நம்ம என்ன பண்ணலாம், டேட்டாவை சிஸ்டமுடைய டேட்டாவே பேக்கப் பண்ணலாம். அந்த பேக்கப்பே 2-3 விதமாக பண்ணலாம். ஓகே, அதுலேயே நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குது. ஸோ அந்த ப்ரொசீஜர் வந்து பார்த்திங்கன்னா டெக் வேர்ஹவுஸ் அப்படின்ற ஒரு சேனலில் வந்து கொடுத்துருப்பாங்க. அது என்னுடைய ஃப்ரெண்டோடைய சேனல். ஸோ அந்த சேனலுடைய லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு நான் மென்ஷன் பண்ணுறேன். இந்த வீடியோடைய கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா அந்த சேனலுடைய லிங்க் இருக்கும். அதில் நீங்கள் என்ன பண்ணலாம், அதில் போய் நீங்கள் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
அதில் நிறைய விஷயங்கள் இந்த சிஸ்டம் சம்மந்தப்பட்டது, ஓஎஸ் ரீசெட் பண்ணுறது, சாஃப்ட்வேர் அண்ட் ஹார்ட்வேர் செட்டிங்ஸ், நிறைய விஷயம் அவர் போட்டிருப்பாரு. அதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதில் இந்த கோபியன் சாஃப்ட்வேருடைய பேக்கப் யூஸ் பண்ணி அந்த கோபியன் பேக்கப் சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி எப்படி நம்ம கம்ப்யூட்டருடைய டேட்டாவை ஆட்டோ பேக்கப் பண்ணுறதுன்ற விஷயத்தை டீட்டெயிலாக போட்டிருப்பாரு. அந்த லிங்க்கை நான் கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பாருங்கள். ஸோ கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸ் காலமில் எனக்கு தெரிவிங்க. ஸோ இனியோட செஷன் இதோட முடிஞ்சது. ஸோ தேங்க்யூ ஆல்.